இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, மனிதனின் உண்மையான திருப்தி எது? வாட் இஸ் த ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மேன்? வசனம் சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்கள் நினைக்கிறோம். அதாவது பொருளாதாரம், பணம், சொத்து, வீடு, இல்லை வாகனங்கள், எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் நம்மளுக்கு திருப்திப்படுத்தும். இதெல்லாம் நம்ம வாங்கிட்டா இதெல்லாம் லைஃப்பில் நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், இனி நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையே இருக்காது. ஆனால் அது உண்மை கிடையாது. பாருங்க, ஒரு வீடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எவ்வளோ தேவைகள் இருக்குது, இல்லை எத்தனை நஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது இருக்குது, சுத்தம் செய்ய வேண்டியது இருக்குது, இல்லை அப்போ உண்மையான திருப்தி அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சரீரத்தில் பலன் இருக்குது, இல்லை அப்பா எனக்கு நல்ல பலனாக இருக்குது, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம திருப்தியாக இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு பலவீனங்கள் நம்ம சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அதை சுவாசித்து இல்லை அதில் நம்ம ஜெயம் எடுக்கிறோம். அப்போது அநேகர் வாழ்க்கையில் சில பேருக்கு நிறைய செல்வ செழிப்புகளுக்கு குறையில்லாமல் இருக்கலாம். ஆனால் அவைகள்னால சமாதானத்தோடு அனுபவிக்க முடியாமல் கண்ணீரோட, வேதனையோட, கவலையோட இல்லை இருக்கிறாங்க. பிரசங்கி 5:19, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்போ எல்லாம் இந்த பூமியில் நம்மளுக்கு கிடைச்சாலும் பாருங்கள், தேவனுடைய அனுக்கிரகம் இல்லை என்றால் அதை நம்ம அனுபவிக்க முடியாது, சமாதானத்துடன் வாழ முடியாது. பாருங்கள், யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பாலைவனத்தில் தான் மக்கள் போகிறாங்க, அவங்களுக்கு தாகம் வருது, தண்ணீர் வேணும். பாருங்கள், முறையிடுறாங்க. தேவன் மோசைக்கு பாறை அடிக்க சொல்கிறாரு, அந்த பாறையிலேருந்து அவங்களுக்கு தண்ணீர் வெளியே வந்தது. அப்போது அவர் நம்மளை திருப்தி ஆக்குறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். பாருங்கள், அப்போது தேவனால் திருப்தியாக இருக்கிற அந்த அனுபவம் தான் ஒரு மனிதனின் உண்மையான திருப்தியாக இருக்கிறது. நம் வாழ்க்கை பயணத்தில் நம்ம தேவைகள் சந்திக்கப்படவும், ஒருவேளை எல்லாம் இருக்குது அதை அனுபவிக்கிறதுக்காக தேவனுடைய அனுக்கிரகம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது இல்லையா? பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய உண்மையான நிலை என்ன என்று நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை பற்றி எல்லாமே தெரியுது இல்லையா? அவர் எப்போதும் நம்மில் உருக்கமாகவும் அன்பாகவும் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிச்சு, இனி எதுவும் நடக்காது, இனி என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இப்படி சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கூட பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக அற்புதமான காரியங்கள், வழிகள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யோவான் 21:3 நம்ம படித்தா, இந்த சீமோன் பேதுரு பாருங்கள், அவர் கடலில் மீன் பிடிக்கிறப்போ மீன் அகப்படலை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாருப்பாங்க, நீ போடு, திருப்பி போடு, வலையை போடு அப்படின்னு அவர் கீழ்ப்பிடிந்து போடுறாரு. அவர் எந்த இடத்துல வலையை போட்டு தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த மீனை அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போடுறப்போ மீன் கிடைச்சிது. இப்போ நம்ம நினைக்கலாம், எனக்கு இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் லைஃப்பில் இவ்வளோ போராட்டம் இருக்குது, இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல, எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, இவ்வளோ கடனில் நான் மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல தான் தேவன் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன் இல்லை. பாருங்கள், அற்புதமாக நம்மை வழி நடத்துவார். கண்மலை தேன் என்பது எதிர்பாராத இடங்கள்லேருந்து நமக்கு தேடி வருகிற நன்மைகள் என்று பார்க்குறோம். பாருங்கள், கண்மலை தேன் அப்படின்னா அந்த தேன் அந்த கண்மலையிலேருந்து, அந்த மலையிலேருந்து எடுக்கிறது சகஜமாக யாராலையும் அந்த இடத்துக்கு செல்ல முடியாது. அது ஒரு கடினமான ஒரு காரியம்தான் இல்லை. அப்போ நம்ம சூழ்நிலைகள் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் பாருங்கள், எதுவும் நமக்கு நன்மைக்கான காரியங்கள் எதுவுமே வரலை அப்படின்ற இடத்துல இருந்தாலும் தேவன் சொல்கிறார், கண்மலை தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். நம்ம விசாரிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கும் பொழுது, நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது, அவர் நம்மளை உசிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் நம்மை திருப்தி ஆக்குவேன் என்று வாக்களிக்கிறார். அங்கே எந்தெந்த காரியத்தில் திருப்தி இல்லாத ஒரு நிலைமைகள் காணப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் ஒரு மதுரமான ஒரு இனிமையான சூழ்நிலையை உருவாக்கி நம்மளை ஒரு பரிபூர்ண திருப்தியின் வாழ்க்கையை கொடுத்து நம்மை ஆச்சரியமாக, அற்புதமாக, அதிசயமாக வழிநடத்த போகிறார். பாருங்கள், சங்கீதம் 147:14 இப்படியாக சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். அப்போ நம்மளுடைய எல்லைகள் எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவேன் என்று இந்த காலை வேளையில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, இல்லை படிக்கிற காரியங்களில் எதிர்மறையான காரியங்களை நீங்கள் சந்திக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்கி உன்னை வழிநடத்துவேன் என்று இந்த காலை வேளையில் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார்.
உசிதமான கோதுமையால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அப்பா என் தேவைகள் மத்தியில் ஆண்டவரே எல்லாம் எனக்கு இருந்தும் ஆண்டவரே அதை அனுபவிக்கிற அந்த ஒரு அனுக்கிரகம் உங்ககிட்ட இருந்து தான்ப்பா கிடைக்குது. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இவ்வளோ தேவைகள், இவ்வளோ காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்குதுப்பா. ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே, இவ்வளோ கடன் தொல்லை இருக்குதுப்பா. இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. அதில் நான் பிரவேசிக்கும்படியாக அந்த கிருபை எனக்குள்ளாக நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வேலை கூட ஆண்டவரே உண்மையான திருப்தி ஆண்டவரே தேவனிடத்தில் உறவு வைத்திருக்கிற அந்த அனுபவம் மட்டும்தான் ஆண்டவரே எங்களை திருப்தியாக்கும். ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவரே நாங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால், உம்முடைய ஈவுனால், உம்முடைய இரக்கத்தினால், ஆண்டவரே உம்முடைய தயவுனால் எங்களை வழி நடத்த போறீங்கப்பா. அதுக்காக மக்கள் நன்றி ராஜா. எந்த சூழ்நிலையும் நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. எங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவர்களாக ஆக்குகிறீங்க. அதுக்காக நன்றி. எங்கள் உசிதமான கோதுமையினால் எங்களை திருப்தியாக்குவேன் என்று வாக்குறுத்திருக்கிறீங்க. திருப்பி இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.